அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கியிருக்கு. சித்திரை 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு இருக்குது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால்தான் முடியும். அதற்கேற்ற லாபமும் பலனும் கிடைக்கும். புதிய பெண்கள் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் நீங்கள் கடன் வாங்கும் நிலையை தவிர்க்கலாம். வாகனங்களை செல்லும் போது எச்சரிக்கை தேவை. உதவிகரமான எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் வேண்டாத வேலைகளில் ஈடுபடக்கூடாது. கல்வியில் புதிய கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகளும் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது. விரிவாக்கங்கள் செய்வதில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம். சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலமாக இருக்குது. இதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். எடுத்த காரியத்தை திறன்பட செய்த உங்கள் செயல்திறன் கூடும். இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை நீங்கள் அடைவீங்க. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது. எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மகிழ்ச்சி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். விருந்தினர்கள் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆதரவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி தரும் வகையில் இருக்குது. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரும். வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க. திடீர் பயணங்களின் மூலம் உங்களுடைய ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகலாம். பண வரவு உங்களுக்கு கணிசமாக உயரும். குடும்பத்தின் மகிழ்ச்சியில் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை ஆதரவால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியதாக சொல்லப்படுது. வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் தற்போது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகள் துணிச்சலுடன் எடுப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை நீங்கள் இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவு முன்னேற்றமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விளங்கக்கூடியதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குது. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களுடன் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எதிர்பார்ப்பதை விட நீங்கள் அதிக அளவு பணவரவு ஏற்படும். செலவுகள் குறைவாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. புதிய நண்பர்களின் தொடர்பால் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடும். வருமானம் பெருகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நல்ல பெயரை நீங்கள் பெருகுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாக இருக்குது. வேலை ரீதியாக மேற்கொள்ளப்படும் பயணங்களால் உங்களுடைய வெற்றிகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்ப்பதை விட அதிக அளவு லாபம் தரும் வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும். இந்த காலகட்டத்தில் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நாராயணனை நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை நீங்கள் முழு மனதோடு வெம்பெருமான வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது. சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் இது போல் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை தானங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை, வறுமை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய ஆதாயம் ஏற்படும். பண வரவு உங்களுக்கு கணிசமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் இதனால் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். உறவினர்களுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் தற்போது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் உங்களுடைய வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயம் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை நீங்கள் துணிச்சலுடன் மேற்கொள்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட அனைத்திருப்பே உங்களுக்கு குடும்ப பெண்களாக பக்கபலமாக இருப்பாங்க. மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வேண்டாம். வீட்டில் உள்ள களவு போக வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முழு மனதோடு சிவபெருமான நினைத்து வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். மாதம் பிற்பகுதியில் கலைஞர்கள் மறைமுகம் எதிரிகள் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. வதந்திகள் ஏற்பட்டாலும் நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.